ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே. திருநீர் அணிவது எதற்காக? குளியலை போலவே திருநீர் அணிவதும் அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய பாகமாக இருந்தது முற்காலத்தில். முழு விசுவாசத்துடன் ஒரு சிட்டிகை திருநீர் எடுத்து நெற்றியில் வைத்த பின்னே பண்டைய பக்தர்கள் ஜெபத்துக்கு அமருவர். ஜெபத்தில் நம்பிக்கை நிறைந்திருப்பது போலவே திருநீரில் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கின்றன. சுத்தமான திருநீர் தயாரிக்கும் முறை காலப்போக்கில் மாற்றமடைந்த போதிலும் பழைய முறைகளை கடைபிடிப்பவர்களும் உண்டு. புல் மற்றும் அருந்தும் பசுவின் சுத்தமான எருவை சிவராத்திரி அன்று உமியில் எரித்து கிடைக்கும் சாம்பலை தண்ணீரில் கலக்கி மறுபடியும் உலர வைத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்த பின் நெற்றியில் இடுவதற்கு பாதுகாத்து வைக்க வேண்டும். திருநீரை நனைத்தும் நனைக்காமலும் அணிவதுண்டு. திருநீர் அணிந்தால் உடலின் துர்நீரை உறிஞ்சி எடுப்பதற்கும் உடல் வெப்பத்தை குறைப்பதற்கும் உடல்நிலையை மேன்மையடைய செய்வதற்கும் வாய்ப்பு உண்டு என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தியானத்தின் வடிவமான சிவபெருமானை மகிழ்விக்க மிக சிறந்தது திருநீர். திருநீர் அணிதல் என்று இந்து மதம் கருதியுள்ளது. நெற்றி, கழுத்து, தோல், மூட்டு முதலிய இடங்களில் திருநீர் அணிய வேண்டும் என்று பொதுவாக கூறுவதுண்டு. திருநீரை நனைத்து அணிவதன் மூலம் உடல் வெப்பம் குறைவதனால் ஜுரம் பாதித்தவர்களின் நெற்றியில் நனைத்த திருநீர் பூசினால் ஜுரம் இறங்குவதை காணலாம். மூலிகை செடிகளை சுத்தமான நெய்யில் ஹோமகுண்டத்தில் வேக வைத்த பின் எஞ்சியிருப்பதை திருவிபூதி என அழைப்பதுண்டு. அது மட்டுமன்று, உடல் முழுவதும் திருநீர் பூச வேண்டுமா என்று ஒரு சில பேர் கேட்கின்றனர். திருநீர் பூசுவதையே மூடநம்பிக்கையாக கருதும் இக்காலத்தில் உடல் முழுவதும் திருநீர் பூச வேண்டும் என்று சொன்னால் சொல்பவருக்கு அடிப்படையாக ஏதோ குழப்பம் இருப்பதாக கேட்பவர்கள் எண்ணுவர். இறைவன் அருள் இருப்பதால் கிடைக்கப் பெறும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் உடலெங்கும் விபூதி அணிவதால் மற்றொரு நன்மை உண்டாகும். தலை உச்சியில் திருநீர் பூசினால் அங்குள்ள நீர்க்கட்டை இழுத்தெடுக்கும் என்பது பலரும் கண்டறிந்துள்ளனர். அதற்காக உடலெங்கும் விபூதி அணிவது அலங்கோலமாக்க வேண்டுமோ என்றால் அதற்கு பதிலளிக்க வேண்டியதுதான். பின்கழுத்தில் திருநீர் பூசுவது மிக அவசியம். ஏனென்றால் நீரை உறிஞ்சி எடுக்கும் வாய்ப்பு மிக அதிகம் உள்ள இடம் அது. காதுகளும் மிக முக்கியமான இடம். உடம்பின் 72,000 நரம்புகளுக்கும் ஒன்று சேரும் வர்மமாகும் காதுகள். ஒவ்வொரு நரம்புகளிலும் நீரும் கொழுப்பும் கட்டுவதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு. இதனால் வாதம் பாதிப்பு உண்டாகலாம் என்று ஆயுர்வேதம் கூறுகிறது. பார்க்கும்போது உடலில் எந்த இடத்தில் விபூதி அணிந்தாலும் அந்த இடத்தில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி எடுக்கும். அவ்வாறு திருநீர் அணிந்தால் நவீன உலகமும் அங்கீகரித்த உடல் மருத்துவத்தை நாம் அடைகின்றோம் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி நண்பர்களே.